Hello friends, இந்த வீடியோவில் பைத்தானோடைய ஸ்ட்ரிங் ஓட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ஸ்ட்ரிங் எப்படி அசைன் பண்ணுறது, அதோட இண்டெக்ஸிங் மெத்தட் என்னென்ன பார்த்தோம். அதே போல் இண்டெக்ஸ் எரர்னா என்ன, டைப் எரர்னா என்னன்னு பார்த்தோம். இண்டெக்ஸிங் 0லேருந்தும் ஆரம்பிக்கலாம், அதே சமயம் நெகட்டிவ் இண்டெக்ஸும் கொடுக்கலாம். ஸோ இதோட ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் concatenation ஆப்ரேட்டர், அதாவது ப்ளஸ் கொடுத்தோம்னா ரெண்டு ஸ்ட்ரிங்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதே ஒன்று ஸ்ட்ரிங்காகவும் இன்னொன்று இன்டீஜராகவும் நீங்கள் கொடுத்தாலுமே எரர் வரும். ரெண்டுமே ஸ்ட்ரிங்காக தான் கன்காடினேட் பண்ண முடியும். கன்காடினேட் ஒன்றும் இல்லைங்க, அடிஷன் ஜாயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ரேட்டர். கன்காடினேஷன் இஸ் யூஸ் டு ஜாயின் ஸ்ட்ரிங்ஸ். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். தென் ஸ்டார் ரிப்பீட்டேஷன், ஒரு ஸ்ட்ரிங் எனக்கு பல தடவை வரணும்னா அந்த ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டு ஸ்டார் 3 டைம்ஸ் கொடுத்தா அந்த ஸ்ட்ரிங் 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். 3ன்னு கொடுத்தா அந்த ஸ்ட்ரிங் 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் சேம் ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட். இது எதுக்குன்னா, ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டர் நான் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது நான் யூஸ் பண்ணுறது இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே நான் இண்டெக்ஸ் நம்பர் கொடுப்பேன். அந்த இண்டெக்ஸ் நம்பருக்கு உண்டான கரஸ்பாண்டிங் கேரக்டர் டிஸ்பிளே ஆகும். தென் ஸ்லைஸ் ஆப்ரேட்டர், அதே ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே காலன் வச்சா ஸ்லைஸ் ஆப்ரேட்டர். இது எதுக்குன்னா, சப்ஸ்ட்ரிங், அதாவது ஒரு பெரிய ஸ்ட்ரிங் இருக்குது, அதில் ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம அதோட ரேஞ்ச் ஸ்பெசிஃபை பண்ணணும். இது ரேஞ்ச் ஸ்லைஸ் ஆப்ரேட்டரும் சொல்லலாம். இன் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர், இது பூலியன் தான் ரிட்டர்ன் பண்ணும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். நம்ம தேடுற ஸ்ட்ரிங் பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கில் இருக்கா இல்லையா அதுக்காக தான் இந்த இன் ஆப்ரேட்டர். நாட் இன் ஆப்ரேட்டர்ன்றது அப்படியே வைஸ் வர்ஸா, நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங் சோர்ஸ் ஸ்ட்ரிங்கில் இல்லைனா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும், இருந்தால் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன்ஸ் ட்ரூ when the string not present. தென் ஸ்மால் ஆராக இருந்தாலும் சரி, கேபிட்டல் ஆராக இருந்தாலும் சரி, ரா ஸ்ட்ரிங் கன்சிடர் பண்ணிக்கும். எந்த ஃபார்மேட்டில் நம்ம கொடுக்குறோமோ அந்த ஸ்ட்ரிங் அப்படியே டிஸ்பிளே பண்ணும். நான் ஸ்லாஷ் கொடுத்துருக்கேன், அதுக்கு நியூ லைன்லாம் கேரக்டர் எதுவுமே கன்சிடர் பண்ணாங்க, எப்படி கொடுத்துருக்கோமோ அப்படியே டிஸ்பிளே பண்ணும். தென் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங். ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங்னா இப்போ நம்ம C++லாம் பார்த்தீங்கன்னா ஒரு printfக்குள்ளே %d கொடுத்தா கரஸ்பாண்டிங் வேல்யூ சப்ஸ்டியூட் ஆகும் இல்லையா, அதே போல் கரஸ்பாண்டிங் ஸ்ட்ரிங் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு இந்த %d அப்படின்ற ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணுவோம். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கன்காடினேஷன், ரிப்பீட்டேஷன், அப்புறம் எப்படி ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டர் ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஐடியலி எடிட்டருக்கு போய்க்கிறேன். கன்காடினேட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். பாருங்க, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கன்காடினேட் ஆகி வந்திருக்கு. இந்த இடத்துல ஸ்பேஸ் நமக்கு வரல. ஸ்பேஸ் வரணும்னா இந்த இடத்துல நான் ஸ்பேஸ் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேஸும் இன்க்ளூட் ஆகிட்டு வரும். இதுதான் கன்காடினேஷன் ஆப்ரேட்டர். ஸ்ட்ரிங் 1 கொடுத்துக்கலாம். அரே தென் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் ஸ்டார் 3 கொடுத்துருக்கேன். நான் பிரிண்ட் பண்ணுறேன் ஸ்ட்ரிங் 1. இதோட அவுட்புட் பார்க்கலாம். ஏன் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுதுன்னா, இந்த கோட்ஸ் நான் கவர் பண்ணி கொடுத்ததுனால. இதையே ஸ்ட்ரிங் 1 அரே கொடுத்துட்டு கன்காடினேட் பண்ணும்போது எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் தனியாக கொடுத்துட்டு ஸ்டார் 3 கொடுக்கலாம். இப்போ ஸ்ட்ரிங் 1 எனக்கு டிஸ்பிளே பண்ணி பார்க்குறேன். இதோட அவுட்புட் பார்ப்போம். பாருங்க, ஹூரே சொல்லிட்டு அந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. எத்தனை தடவை நமக்கு வேணுமோ அத்தனை தடவை நம்ம நம்பர் கொடுத்தோன்னா அதுக்கு ஏற்றா போல் நம்மளுடைய ஸ்ட்ரிங் மல்டிப்ளை ஆகும். ஓகே, அதே போல் எனக்கு ஸ்ட்ரிங்கில் ஒரு பர்டிகுலர் கேரக்டர் மட்டும் வேணும்னா ஸ்ட்ரிங் 1 ஆஃப் 3 கொடுத்தோன்னா இங்கே பாருங்கள், இந்த 3 கேரக்டர் 0 1 2 3 இந்த கேரக்டர் ஆர் டிஸ்பிளே ஆகுது. அதையே நான் 4 கொடுக்குறேன். 0லேருந்து தான் இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகும்.
ஸோ 4 கொடுக்கும்போது நமக்கு 5th கேரக்டர் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? சிமிலராக நான் -1 தரேன், எக்ஸ்க்ளமேட்டரி டிஸ்பிளே ஆகும். ஏன்னா -1ன்றது லாஸ்ட்லேருந்து டிஸ்பிளே ஆகிறதுக்கான கேரக்டர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கன்காடினேஷன், ரிப்பீட்டேஷன், தென் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது பார்த்தோம். நெக்ஸ்ட் ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம்.